ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் நீ தான் பெருசு நான் தான் பெருசுன்ட்டு ரஜினியும் விஜயும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படியே தெலுங்கு பக்கம் பாருங்கள், சத்தம் இல்லாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால வேர்ல்டு வைடாக வந்து பேன் இந்தியா படங்களை ரெகுலராக கொடுக்க முடியுது. இந்த வீடியோவில் நாக் அஸ்வின் டைரக்ஷனில் வெளியே வந்த கல்கி 2898 AD படத்தோட வசூல் நிலவரங்களை பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி சக்க போட்டுருக்குதுங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பிரபாஸை சொல்லுவீங்களா, இல்லை அமிதாப் பச்சனை சொல்லுவீங்களா, இல்லை கமலஹாசன் சொல்லுவீங்களா? யாரை நீங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட முடிவில் இந்த படத்துக்கு மிக முக்கியமாக சக்ஸஸ் அடையிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தரை வந்து இந்த வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் சினிமா இல்லைங்க, முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோட திரைக்கதை நல்லா இருக்கா, அந்த படத்தோட வசனங்கள் நல்லா இருக்கா, அந்த படத்தோட பாடல்கள் நல்லா இருக்கா, சென்டிமெண்ட் இருக்கா, எதிர்பாராத சஸ்பென்ஸ் இருக்கா, இதைத்தான் வந்து எதிர்பார்த்து முதல்லலாம் நம்ம தியேட்டருக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பிரம்மாண்டமாக இருக்கா, சிஜி ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்களா, மிகப்பெரிய பொருட்செலவில் செட்டெல்லாம் போட்டிருக்காங்களா, 2 பாட்டுக்கு மெனக்கெட்டு US UKன்னு சொல்லிட்டுலாம் ஃபாரின் போயெல்லாம் லொக்கேஷன் சூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்களா, இல்லை ஃபைட் சீன்லாம் வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத அளவுக்கு கற்பனைக்கு எட்டாத எண்ணங்களை எல்லாம் வந்து படம் வந்து எடுத்திருக்காங்களா, இதைத்தான் வந்து எதிர்பார்த்து நம்ம தியேட்டருக்கு போயிட்டுருக்கோம். அப்படி இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்கிற விதமாக தான் வந்து இந்த கல்கி 2898 AD படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்களை எல்லாம் கவர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பொருட்செலவுகளும் அதிகம், சிஜி ஒர்க்கும் அதிகம். சிஜி ஒர்க்குன்னு சொல்லும்போது ஹாலிவுட் தரத்தை தான் வந்து மக்கள் இன்றைக்கி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. தமிழ் சினிமா எப்படா உலகத்தரத்துக்கு போகும், ஹாலிவுட்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கி இந்த படம் வந்து கல்கி 2898 AD படம் வந்து ஹாலிவுட்டை தொற்றுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து 191 கோடியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சிங்க. அதில் இந்தி பதிப்பு மட்டும் 115 கோடியை வந்து தொற்றுக்குது. 2வது நாளாக 60 கோடிக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடியும் சேர்ந்து கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா நம்ம இந்த ஜெயிலர், நம்மளோட லியோ, இந்த படங்களோட வசூலை வந்து லைஃப் டைம் வசூலை வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் RRR படம் வந்து 1300 கோடி வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. அந்த வசூலை வந்து இந்த கல்கி 2898 AD படம் வந்து ரொம்ப சாதாரணமாக தொற்றும், அதனோட லைஃப் டைம் வசூலையே வந்து இந்த படம் வந்து தொற்றும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என்னென்னா வந்து படத்தோட கதை அம்சமும் படத்தை வந்து இந்த அளவுக்கு பொருட்செலவில் எடுத்த விதமும் தான். இந்த 2 விதங்கள் தான் வந்து படத்தோட கதையை வந்து இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடாக தூக்கி நிறுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புராண கதையை பேஸ் பண்ணி எடுத்த படங்கிறதுனால கொஞ்சம் கூட சொதப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து எஃபர்ட் போட்டு, நிறையா செட்டு போட்டு, நிறையா சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலேயே மக்களை வந்து இந்த படம் வந்து ரொம்ப வெகுவாக கவர்ந்துருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ் சினிமா நடிகர்களோட படங்களோட அதிகபட்ச வசூல் நிலவரமே பார்த்திங்கன்னா 300லேருந்து 500 கோடிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த தெலுங்கு படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 500, 1000, 1300 டச் ஆகி போயிட்டுருக்குது. நம்ம படங்கள் வந்து எப்போ அந்த அளவுக்கு போகுன்னு தெரியல. நம்ம நடிகர்கள் எல்லாம் இன்றைக்கி நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்ட்டு சண்டை போடுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. ஆளுக்கு வர்றாங்க, நடிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் வந்து தமிழ் சினிமா வந்து போயிட்டுருக்குது. ஓகே, இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதிலை வந்து கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து என்னதான் பிரபாஸ் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக இருந்தாலும் கூட இந்த கதையில் வர சாகா வரம் பெற்ற அஸ்வத்தாமனா வந்து நம்மளையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தியிருந்தார் அமிதாப் பச்சன் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த கதையோட வில்லனா ஒரே ஒரு லுக்கால் இந்த உலகத்தையே கட்டி போட்ட சுப்ரீம் யாஸ்கினா நடிச்சிருந்த நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களாகட்டும், அவரோட தோற்றமாகட்டும், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்ந்து இந்த 3 பேர்த்தையும் வச்சு மேஜிக் பண்ண நாக் அஸ்வின் அவர்கள் தான் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான புராண கதையும் அதுக்கப்புறமா வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ நடக்கிற கதையும் சேர்ந்து மெர்ச் பண்ணி எடுக்கிறதுல மிகப்பெரிய சிக்கலெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சொதப்பினா கூட இவ்வளோ பொருட்செலவு போட்ட பணம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்பவும் புராணம் ரீதியாகவும் போகாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் போகாமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்து இன்றைக்கி வசூல் ரீதியாக வந்து மிகப்பெரிய சாதனை படைக்க வச்சுருக்காருன்னா அது நாக் அஸ்வினும் அவரோட டீமும் தான்.
அதனால தான் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. என்னதான் பிரபாஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேன் இந்தியா ஸ்டாராக இருந்தாலும் கூட பாகுபலி 1, 2 அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. ஆனால் நல்ல டீமும் நல்ல டைரக்டரும் கிடைச்சாங்கன்னா, நல்ல ப்ரொடியூசரும் கிடைச்சாங்கன்னா வந்து மிகப்பெரிய படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து உண்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த படத்தோட நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு கொடுத்துருங்க, ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.